திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நத்தம் அடுத்த கசவனம்பட்டியைச் சேர்ந்த அர்ஜுன் பாண்டி என்பவர் தனது உறவினர் பழனி முருகன் கோயிலில் உதவியாளராக பணியாற்றுவதாக கூறி வலை விரித்து அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார். அர்ஜுன் பாண்டி கூறியதை நம்பி நத்தம் காமராஜ் நகரைச் சேர்ந்த மணிமாலா என்பவர் சிறுக 9 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்து ஏமாந்ததாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் விசாரித்து வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த அர்ஜுன் பாண்டியை கைது செய்தனர். விசாரணையில் அவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் மோசடி செய்திருப்பது தெரியவர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் எனக்கு அரசாங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கசவனம்பட்டியை சேர்ந்த அர்ஜுன் பாண்டின்ற பையன் அரசாங்க வேலை பழனி ஆண்டவர் கோயிலில் வாங்கி தரேன்னு சொல்லி எங்கள்கிட்ட 9 லட்ச ரூபா பக்கம் பணம் வாங்கிட்டு தான். நாங்கள் திருப்பி பணத்தையும் கேட்டு பார்த்தோம். வேலை வாங்கி தரேன் ரொம்ப லேட் பண்ணிட்டான். நாங்கள் ஒன்று வேலை வாங்கி கொடு, இல்லாட்டினா பணத்தை ரிட்டர்ன் கொடுறான்றப்ப அவன் ஆள் எஸ்கேப் ஆகிட்டான். ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல. அதை நாங்கள் போய் கசவனம்பட்டியில் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, அவன்லாம் இங்கே வரதில்லை, எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ற மாதிரிக்கு எங்களை அனுப்பி விட்டாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றப்ப நாங்கள் 4 பக்கம் கடை வாங்கி கொடுத்தனால எல்லாரும் வந்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்களால் தாங்க முடியாமல் நாங்கள் நத்தம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன்பட்டி அருகே உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 1 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்காரக்கோட்டையில் இயங்கி வரும் இந்த கடன் சங்கத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் நகைக்கடன் மற்றும் விவசாய கடன்கள் பெற்றுள்ளனர். அங்கு அடகு வைத்த நகையை மீட்பதற்கு ஒருவர் பணம் செலுத்தியும் நகையை திரும்பி தராததால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கள அலுவலர் பொன்னுசாமி விசாரணை நடத்தி வருகிறார். அந்த கடன் சங்கத்தில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.